ஹலோ கைஸ், ஐம் மருண். ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட்டை, ஒரு வானியல் நிகழ்வை நமது பூமியிலிருந்து வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன ஆஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட், அது என்ன வானியல் நிகழ்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியனுக்கும் ஜூபிட்டர் பிளானட்டுக்கும் இடையில நமது எர்த் அலைன்மெண்ட் ஆகுது. இதுதான் அந்த ஆஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட், இதுதான் அந்த வானியல் நிகழ்வு. இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட் அப்ப, இந்த அலைன்மெண்ட் அப்ப சூரியன், பூமி, ஜூபிட்டர் மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்த அலைன்மெண்ட் அப்ப, இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட் அப்ப பூமியிலிருந்து ஜூபிட்டர் பிளானட்டை வெறும் கண்ணாலே பார்க்க முடியுமா அப்படி சயின்டிஸ்ட் மற்றும் ஆஸ்ட்ரோனமர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. நமது பூமியோட வானத்துல ஜூபிட்டர் பிளானட்டை எப்போதைக்கு எந்த டைம்ல பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 ஜனவரி 2026 சன் செட் ஆனதுக்கு அப்புறம், சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு நமது பூமியோட வானத்துல ஈஸ்ட் சைடு ஜூபிட்டர் பிளானட் ரைஸ் ஆகும். ஜூபிட்டர் பிளானட்டை நமது வெறும் கண்ணாலே பார்க்க முடியும். ஜூபிட்டர் பிளானட்டை பார்க்கறப்ப பிரைட்டஸ்ட் ஸ்டார் போல தெரியும். ஜூபிட்டர் பிளானட் இரவு முழுவதும் தெரியும். மிட் நைட்ல சதர்ன் ஸ்கைல ஹையஸ்ட் பாயிண்ட்ல ஜூபிட்டர் பிளானட் இருக்கும். இந்த ஜூபிட்டர் பிளானட்டை நமது வெறும் கண்ணாலேயே பார்க்க முடியும். ஸ்மால் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இந்த ஜூபிட்டர் பிளானட்டை பார்க்கறப்ப கிளியரா தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த ஜூபிட்டர் பிளானட்டை ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு 4 மிகப்பெரிய மூன்ஸையும் பார்க்க முடியும். இந்த அலைன்மெண்ட் ஜூபிட்டர் ஆப்போசிஷன் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஆஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட், இந்த வானியல் நிகழ்வை பார்க்கறதுக்கு ஏராளமான மக்கள் காத்திருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட்டை நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.